எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக, சில சந்தர்ப்பத்திற்காக, சில நல்ல விஷயத்திற்காக எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவலை ஏற்றிங்க. நல்லவர்கள் உங்கள் பக்கம் வரப்போகிறாங்க.
அதுவும் முக்கியமாக தெரிஞ்சுங்க, இந்த கடகராசிக்கு எதிரியாக இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மொழி பிதுங்க போகிறாங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம். கவர்மெண்ட் சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமாக உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட போகுது. ஒரு அலை வீச போகிறது. அவ்வளோ சீக்கிரம் முருங்கை மரத்தை முறிச்சிட முடியாதுன்னுவாங்க. முறிக்க முறிக்க முருங்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. முருங்கைக்காவுக்கும் முருங்கை கீரைக்கும் பிடிக்காதவங்களே யாருமே இருக்குமா. அப்போ முருங்கை மரத்தை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. முறிக்கிறவனே எடுத்துகிட்டு போய் சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், முருங்கை மரம் வளரக்கூடாதுங்கிறதுல யாருக்கும் எண்ணம் இல்லை. முருங்கை மரம் வளரட்டும், ஆனால் முருங்கை மரம் வளர்ந்தால் அது எனக்கு பயனாக இருக்கும்னு நினைப்பாங்க. இதுதான் கடகராசிக்காரர்களுக்குள்ள பெரிய கஷ்டம். அப்போ கடகராசி எல்லாருக்கும் பிடிக்கும். கடகராசி வளர்ந்தால் அது எனக்கு பயனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானே பயனாக இருக்க முடியும், இன்னொருத்தவங்களுக்கு பயனாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்தா தான் கடகராசி வளர முடியும். அப்போ அதனால் என்னென்னா சுற்றி எதிர்ப்பாக இருக்கும். கடகம் மட்டும் இண்டிவிஜுவலாக வளரணும், வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. கடகராசிக்காரர்கள் வியூகம் வகுக்கணும். இந்த வருஷத்தில் சில விஷயத்தை வந்து நம்மளால் முடியல, நமக்கு வராது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சி பின்வாங்காமல் தைரியமாக இறங்குங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க, இவங்களை பற்றி முதல்ல யோசிக்காதீங்க. அடுத்தவங்க வேலை பார்க்குற இடம், வெளி உலகம், இதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க, எதிராக இருக்கிறவங்கள பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களை பிடிச்சவங்கள்ட்ட உங்களுடைய ஒரிஜினல் சுபாவத்தை, உண்மை சுபாவத்தை அழகாக வெளிப்படுத்துங்க. இதை பார்த்துட்டு பிடிக்காதவன் உங்கள்கிட்ட வந்துடுவான். இந்த பேஸ் புரியுதா? இவ்வளோ தான் பாயிண்ட். கவர்மெண்ட் சம்பந்தமான லாபம் கிடைக்கும், அரசியல் லாபம் ஏற்படும், ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே பல தலைப்புகளில் சொல்லியிருக்கிறேன். உண்மையில் கடகராசி இந்த வருஷத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடு. நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி. 5 விரலில் எந்த விரல் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படி நினச்சி பாருங்கள். கட்ட விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல், சுண்டு விரல், இந்த 5 விரலில் எந்த விரலாக இந்த கடகராசி இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கைக்கு விரலாக தான் இந்த கடகராசி இருக்கும். அப்போ விரல் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்போ உங்களை வச்சு தான் கணக்கு மாறப்போகுது. அதனால் எதிர்பாருங்க நல்ல விஷயத்தை. இன்னும் சொல்லப்போனால் பண விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பண விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், உங்கள் மேலே வந்து சில பேர் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் அக்கௌண்ட் முக்கியமாக நீங்களே நேரடியாக பாருங்கள். உங்கள் பண விஷயங்கள் நீங்கள் தான் ட்ராவல் பண்ணணும். பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கைகூடும். அதாவது கல்யாண வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருந்தது சார், கல்யாணமே நடக்கலை சார், லவ் இல்லை சார், எனக்கு வயசாகிடுச்சு சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கையாவது எனக்கு செட் ஆகுமா, இல்லை எனக்கு வாழ்க்கையே இருக்காதா, நான் சன்னியாசி ஆகிடுவேனா அப்படின்னு ஒரு விரக்தியோட உச்சத்தில் இருக்கிற கடகராசிக்கு இந்த வருஷத்தில் அந்த விரக்தி அப்படியே விலகி நம்ம பக்கமும் நல்ல தென்றல் வீசக்கூடிய அற்புதமான நேரம். அது அஷ்டம சனி தான் காரணம். இந்த அஷ்டம சனி நம்மளை ரொம்ப போட்டு வீக்காக்கி ரொம்ப விரயத்தை கொடுத்துட்டார். இப்போ இந்த சனி பகவான் முழுமையாக விலகிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. விலகினவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தள்ளி விட்டதான் திரும்பி பார்க்கக்கூடாது. கட் பண்ணது தான், அப்படி தான் வச்சுக்கணும். ஆக கடகராசிக்காரர்கள் இப்படி பண்ணுங்கள். சுப விரயம் கண்டிப்பாக காத்திருக்கும். உங்கள் வீட்டில் உங்களால் ஒரு சுப விரயம் நிச்சயமாக உண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் பார்த்து பேசுங்க, ஆள் பார்த்து செலவு பண்ணுங்கள், ஆள் பார்த்து நடந்துக்குங்க. ஆள்னா என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் நம்பிடக்கூடாது கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம். ஏன்னா இப்போ தான் ரொம்ப ஒரு பிறந்த குழந்த மாதிரி, ஒரு ஸ்கூலில் போய் புதுசாக சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி, ஒரு வேலைக்கு புதுசாக சேர்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு உலகத்தை பார்க்க போகிறீங்க. இந்த புது உலகத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வந்து கோபப்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், வந்து கெஞ்சிருக்கலாம், கொஞ்சிருக்கலாம், நம்பி இருக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு இப்படி தான் இவங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிம்பத்தை நீங்கள் உண்டு பண்ணணும். இதுதான் உங்களுடைய பெரிய பலம். நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. இந்த கடகராசி இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம், நம்மளை இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லையே, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு பல விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட சீக்கிரட்லாம் உடச்சிப்பிட்டீங்க. அதனால தான் பல தோல்வி அடைஞ்சு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, ஒரு காலகட்டத்தில் இவர் கோபக்காரு, இந்த அம்மா கோபக்காரி, இந்த அம்மா சரி வர மாட்டாங்க, இந்த ஐயா சரி வர மாட்டாங்கன்னு ஒரு பேரை முத்திரையை கொடுத்துட்டாங்க.
இப்போ இந்த முத்திரையை நம்ம மாற்றணும். அப்போ என்னென்னா நமக்கு ஒரு புது பிளாட்ஃபார்மே கிடைக்கிது. கடவுள் என்ன பண்ணுறார், புது பிளாட்ஃபாரத்தை இந்த வருஷத்தில் கொடுக்குறார். ஸோ புதுசாக நீங்கள் திங்கிங்கை கொடுங்க. உங்களுக்கு யாருக்குமே புரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், பிரம்மாவை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பிரம்மா ஸ்தலம் இருக்குது, அங்கே போய் பிரம்மாவை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவர்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு இருந்தால் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை சம்மந்தமான விஷயங்கள், இந்த அது என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபிலாம் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன் சார் அப்படின்னவங்களுக்குலாம் இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்க போகுது. அரசியலில் போராடி தனக்குன்னு ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்திக்க போகிறீங்க. ஸோ பெஸ்ட் இயர் தான். கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தான் சிங்கம் ராஜா. இந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 12 விரயத்தில் வந்து அப்படி வந்து உங்கள் ராசி, அதாவது பார்த்தீங்கன்னா 12 இருக்கிறவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார், ஜென்மத்தில் வந்து உட்கார்றார், உங்களுக்கு உச்சம். அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெற்றவர் வந்து படாருன்னு மீனராசியை ஒரு பார்வை போடுவார் பாருங்கள். அப்போ கடகத்தோடைய தன்மை அப்படியே அசால்ட்டாக மேலே தூக்கிடுவீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வருஷம். ஜூன் ஜூலைலலாம் பெஸ்ட்டாக நீங்கள் நிறைய விஷயத்த செய்ய போகிறீங்க. உங்கள் லைஃபே சூப்பராக மாறப்போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் செலிப்ரிட்டியாக இருக்க போகிறீங்க. நல்லது நடக்கும்.